என் இனிய நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று ஒரு தகவலில் நாம் பார்க்க போகின்ற மருத்துவ பொருள் சுக்கு. சுக்குவை மிஞ்சிய மருந்துமில்லை, சுப்பிரமணியரை மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பதன் மூலம் சுக்குவின் மதிப்பை நாம் அறிய முடியும். இன்னொரு பழமொழி சொல்கிறது, காலையில் கொஞ்சம் இஞ்சியும் மதியம் சுக்குவும் இரவில் கடுக்காயும் ஒரு மண்டலம் எடுத்துக்கொள்ள கோல் ஊன்றி நடந்து போனவன் கோலை வீசிக்கொண்டு நடக்க முடியும் என்று தமிழ் பழமொழி கூறுகிறது. இதன் மூலம் சுக்குவின் மருத்துவ குணங்கள் எவ்வளவு அலாதியானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சுக்கு காப்பி, சுக்கு பால் போன்ற வகையில் இதை நாம் உணவில் டெய்லியும் எடுத்துக்கொள்ளலாம். சில நாட்களில் நமக்கு சளி பிடித்திருப்பது போன்றிருந்தால் இதை காலை மாலை என இரு வேளைகளிலும் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல நிவாரண பொருளாக பயன்படும். தலைவலி, வயிற்று வலி, அஜீரண கோளாறுகள் போன்றவற்றை தீர்ப்பதில் சுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது சுக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன? அளவுடன் எடுத்துக்கொண்டால் சுக்குவின் மருத்துவ பலன்கள் மிக மிக அதிகம். ஆனால் நல்லது என்பதற்காக அதிகம் எடுத்துக்கொண்டால் நெஞ்சு எரிச்சல், வயிறு உபாதைகள் போன்றவைகளை ஏற்படுத்துவதற்கு முதற் காரணமாக சுக்கு மாறிவிடும். ஆகையால் அனைவரும் சுக்குவின் தேவையறிந்து அதனை உபயோகப்படுத்தி கொள்ளவும். இது மிக மிகச் சிறந்த ஒரு நல்ல மருந்து பொருளாகும். முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தது. தற்காலத்திலும் வயிறு வலி என்று சொன்னாலே உடனே சுக்கு மல்லி காப்பி குடிக்கலாம் என்று தான் அனைவரும் சொல்லுவார்கள். அதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் சுக்குவிற்கு எவ்வளவு மதிப்பு உள்ளது என்று. இன்றைய காலகட்டத்திலும் அனைத்து நண்பர்களும் சுக்குவை தேவையான அளவு உபயோகப்படுத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களை பெற்று சிறப்புற வாழ வேண்டும் என்று தாழ்மையுடன் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். Hello people, thanks for watching my video and மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.